இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநரா இருந்தாலும் அதுபடிதான் நடக்கணும், நீங்களா இருந்தாலும் அப்படிதான் நடக்கணும், நாங்களும் அப்படிதான் நடக்கணும். தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டு செல்வதையெல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்குவதில்லை. மூல சட்டம், பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கு சட்டம் தந்தது ஆளுநர் அனுமதி தருகின்றார். அதிலே திருத்தம் கொண்டு நாம் கொடுத்தோமானால் அதை அவர் செய்ய மறுக்கின்றார். மறுப்பதோடு மட்டுமல்ல, அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வேண்டுமென்றே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம். ஆகவேதான் தொடர்ந்து இந்த ஆளுநர் செய்கின்ற அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு புறம்பாக நடைபெறுவதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதை எதிர்க்கிறாங்க. நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கு. உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு யோசனையை சொல்லியிருக்கு. நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் முடிச்சு வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கடினமான வார்த்தையை நேற்று சொல்லியிருக்கு. எந்த கடினமான வார்த்தையை யார் சொன்னாலும் அவருக்கு அது உரைக்குமான்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம உச்ச நீதிமன்றமோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையோ மதிக்கிறது கிடையாது. அதுதான் அவருடைய பெரிய அது சுவாமோ IPS அதிகாரி ஒரு படித்தவர் இப்படி செய்யலாமாங்கிறத நீங்க தான் அது சொல்லணும். எவ்வளவு ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க அவங்க படிச்ச படிப்புக்கும் வகிக்கின்ற பதவிக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு விரோதமா நடக்கிறது ரொம்ப கேலி கூத்து. இது முதல் தடவை இல்லை. பொது வழியில சொல்றாரு இந்தியா மத சார்புள்ள நாடுன்னு சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாட்டு இப்படி பேசலாமா? ஒரு மத சார்பற்ற நாடு, செக்குலர் கண்ட்ரில இந்த வார்த்தையை சாதாரண ஒரு சொன்னா பரவாயில்ல. உச்ச பதவியில இருக்கிறவங்க சொல்றது வேதனை. இப்படி ஒண்ணு இல்லை, தொடர்ந்து இல்லாத அதிகாரத்தை கையில் எடுப்பாரு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் ஒரு அமைச்சரை நியமிக்க முடியும், நீக்க முடியும். செந்தில் பாலாஜியோ என்ன செய்வாங்க, உடனே நான் நீக்கி வச்சுப்பாரு. 3.5 மணி நேரத்துல நான் நீக்கினது தப்புங்கிறாரு. அதே மாதிரிதான் சட்டமன்றத்துல அநாகரிகமா நடந்துகிட்டாரு. ஒரு பதிவு போட்டாரு, அதை நீக்கினாரு. 2வது பதவி போட்டாரு, அதையும் நீக்கினாரு. 3வது பதவி போட்டாரு. இப்படி ஒரு நிலை இல்லாமல் இருப்பது வேதனையா இருக்கு. ஒரு பதவிக்கு தகுதியானவர் தானா? தகுதி அதான் நீங்க தானே சொல்லணும். இது நியாயமா? நீங்க தான் சொல்லுங்க. அரசு பதவியில இருந்துட்டு ஒரு ஐடியாலஜியை தூக்கி பிடிப்பது சரின்னு நினைக்கிறீங்களா? தூத்துக்குடி இல்ல அதை முன்னிலைப்படுத்துவது சரின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஐடியாலஜியை முன்னிலைப்படுத்தி செயல்படுவது சரியா? இல்ல, அதுதான் யார கேக்குறீங்க? கவர்னரா? கவர்னர் அந்த சித்தாந்தத்தை RSS சித்தாந்தத்தை புகுத்தணும்னு எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்க பல்கலைக்கழகத்துக்கும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு சட்டம். பல்கலைக்கழக சட்டத்துல ஆளுநர் ஒரு தேடுதல் குழுல ஒரு உறுப்பினர், அரசு ஒரு உறுப்பினர் போடுவாங்க. எந்த பல்கலைக்கழகமோ அங்குள்ள ஆட்சி மன்ற குழு ஒரு நபர் நியமிப்பாங்க, 3 பேர் நியமிப்பாங்க தேடுதல் குழுல. இப்ப 4வது ஆளு UGCல இருந்து ஒரு ஆள் போடுங்க. அதையும் தாண்டி யார்கிட்ட என்ன சொன்னாரோ தெரியல, மாண்புமிகு அமைச்சர் அஸ்வினி அவர்கள் கவர்னர் சொல்ற ஆளை தான் துணைவேந்தர் போட்டுருந்தாங்க. என்ன நியாயம் பாருங்க. நீங்க தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கு. அந்த தனியார் தான் பில்டிங் கட்டி பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்காரு. அவர் தான் வேந்தர். அவர் சொல்ற ஆளுதான் துணைவேந்தர். இதுதான் தமிழ்நாட்டுல, இந்தியாவில எல்லா சட்டமும் இருக்கு. அதே போல இதுக்கு ஓனர் யாரு? தமிழக அரசு. தமிழக அரசு தான் இருக்கின்ற எந்த அரசா இருந்தாலும் அவங்கதான் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆட்சி மன்ற குழுல ஒரு பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, மரியாதை நிமித்த மாட்டோம் ஆளுநருக்கு வேந்தர் பதவி கொடுப்போம் அப்படின்னு அந்த ஒரு பதவியும் கொடுத்திருக்காங்க. இப்போ அதையே நம்ம என்ன செய்யறோம், சட்டமன்றத்துல கொண்டு வேந்தர் பதவி முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தா சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய கடமை இருக்குல்ல ஆளுநருக்கு. நீங்க எப்படி தனியார் பல்கலைக்கழகத்துக்கு ஓனர் வேந்தரா இருக்காரு, அதே போல தமிழக அரசு உருவாக்கி இருக்கின்ற 13 பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் முதலமைச்சர் தானே இருக்கணும். எந்த முதலமைச்சர் வந்தாலும் அவங்க தானே இருக்கணும். அதானே நியாயம். அவங்க தானே துணை வேந்தரை நியமனம் செய்ய முடியும். அப்போ ஏற்கனவே உள்ள சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. UGCக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. UGC சட்டமே என்ன சொல்றதுன்னா 1956 பிரிவு 26 UGC சட்டத்துல சொல்லுது. பல்கலைக்கழக மானிய கோரிக்கை சட்டம். நாங்கள் பரிந்துரை செய்வோம்,
மாநில அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர்களாகவே கொள்கை முடிவை எடுத்துக்கொள்ளலாம், சுதந்திரமாக செயல்படலாம். யார் சொல்றா? பல்கலைக்கழக யுஜிசியினுடைய சட்டம் 1956 பிரிவு 26. இததான் உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே பீகார் அரசு சார்பாகவும் சர்மா என்ற ஒரு பில் சார்பாகவும் உச்ச நீதிமன்றம் போட்ட வழக்குல இந்திய நாட்டினுடைய கல்வி அமைப்பு வந்து எதுல இருக்கு? ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு, காங்கிரஸ் லிஸ்ட்ல இருக்கிறதுனால கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 3 படி மாநில அரசுக்குத்தான் பள்ளிக்கூடம், கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிப்பதற்கும் சட்டங்கள் வகுப்பதற்கும் கொள்கையை தீர்மானிப்பதற்கும் முழு உரிமை உண்டு. ஆகவே அதுல யுஜிசி நீங்க தலையிடக்கூடாது. அதே சமயத்துல நீங்க வந்து பரிந்துரையை கொடுக்கலாம், அந்த பரிந்துரையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. அது மாநில அரசுடைய முழு உரிமை. இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. அமைச்சரே வந்து மாண்புமிகு அமைச்சர் அஸ்வினி அவர்கள் வேந்தரே என்ன துணைவேந்தரை போடுவார்னு சொன்னா அவங்க எல்லாரும் என்ன நோக்கத்துல இருக்காங்க? இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியோ பல்கலைக்கழக சட்ட திட்டங்களை பற்றியோ மாநில அரசினுடைய சட்ட திட்டங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் RSS சித்தாந்தத்தை புகுத்துவது வேதனைக்குரியது. நிச்சயமாக நல்ல தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்துல உச்ச நீதிமன்றத்தில் வரும். நன்றி, வணக்கம். சார், தொடர்ந்து வந்து திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் முயற்சியில வந்து ஆளுநர் ஈடுபட்டிருக்காரு. எல்லா நிகழ்ச்சிகளையும் இது நடக்குது. இல்ல, அவரு செய்யக்கூடிய சிறுபுள்ளத்தனத்துல இதுவும் ஒன்று. பொங்கல் தொகுப்புல 33 லட்சம் பேர் சரியாட்டு ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்குறாரு. எதனால அப்படி 1000 ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லப்படுது? அதனாலதான் வாங்கலன்னு சொல்றாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கலங்கிறத நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஏற்றுக்கலாம். நீங்க சொல்றீங்க பொங்கலுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுக்க சொல்றீங்க. 1.25 கோடி பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். பொங்கல் படி கொடுக்க முன்னாலே அவங்க அக்கௌண்ட்ல மாண்புமிகு முதல்வர் 1000 ரூபாய் போட்டுட்டாங்க. அதோட ஆயிரம் நம்முடைய துணை முதல்வர் இந்த திருவள்ளுவர் அந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாங்க. அசம்பிளி நடந்து துணை முதல்வர் என்ன யாருக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அவ்வளவு பேருக்கும் 3 மாசத்துல எல்லோருக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மக்கள் எதை நம்புவாங்க? இந்த அரசு சொன்னபடி 1000 ரூபாய் கொடுக்கு, அது போக இன்னும் கிடைக்காதவங்களுக்கு 1000 ரூபாய் தாரேன் 3 மாசத்துல உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு. பொங்கலுக்கு 1000 ரூபாங்க. அந்த பெண்களே சொல்றாங்க, எங்களுக்கு தான் மாசம் வருத பொங்கல் படிதான் எங்களுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துட்டாங்க. அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டு தான் எதை கொடுக்காங்க? பொங்கல் பரிசை கொடுக்குறாங்க. 33 லட்சம் வந்து ஒரு பெரிய நம்பர் இல்லை. ஏன்னா 2.25 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு. 2.25 கோடி குடும்ப அட்டைக்கு நம்ம கொடுக்குறோம். அதுல நீங்க 33% 33,000 அப்படிங்கிறது வந்து 8ல் 1 தான். அந்த 8ல் ஒருவர் வந்து நீங்களா இருக்கலாம். ஐயோ பாவங்களுக்கு கிடைச்சு போட்டு நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி வருமான வரி செலுத்துறவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க மட்டும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஜிஎஸ்டி கட்டுறவங்க, பெரிய தொழிலதிபர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறவங்க எல்லாம் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க வாங்க விருப்பம் இல்லாம இருக்கலாம், தப்பு இல்லை. சார், கடைசி இந்தியா கூட்டணி விஜய் வரணும்னு செல்வ பெருந்தகை அரசியல் கேள்வி அவங்க அரசியல் கேள்வி அப்பாவிட்ட கேட்க கூடாது.